வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம பிறக்க போற குழந்தைகளுக்கு முன்கூட்டியே ஜாதக விளக்கங்கள குடுத்துட்டு இருக்கோம். அதுல 28/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது புதன்கிழமைங்க. அதாவது விசுவாவசு வருடம் தை மாசம் 14ஆம் தேதி குழந்தை பிறக்குது. ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் காலையில 9:30க்கு மேல ரோகிணி நட்சத்திரம். அதுக்கு முன்னாடி கிருத்திகை நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம். ரிஷப ராசி. ரிஷபத்துக்கு சந்திராஷ்டமமா அமையக்கூடியது தனுசு ராசி சந்திராஷ்டமமா அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ, வா, வி, உ. இந்த பெயர் நாமம்லாம் தாராளமா குழந்தைக்கு வைக்கலாம். சரிங்களா? திதின்னு பார்த்தோம்னா தசமி திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா பிராமிய யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா கரசை கரணமும், உச்ச கிரகம் செவ்வாயும் சந்திரனும் உச்சமடைகிறாங்க. நீச்சம் ஆட்சி கிரகங்கள் எதுவும் இல்ல. பஞ்சபட்சின்னு பார்க்கும்போது வல்லூர் தான். குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா ஹஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம் கன்னி ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரத்திலேயே அமையுதுங்க ரிஷபராசியில. துரதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலே அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. எடுத்த உடனே ரோகிணி தான் தசாபுத்தி நடத்துவாங்க. அதாவது ரோகிணி தான் சந்திரனோட சாரம். சந்திரன் தான் தசாபுத்தி நடத்துவாங்க. சந்திரன் 10 வருஷம் தசாபுத்தி காலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 7 வருஷமும், ராகு 18 வருஷமும், குரு 16 வருஷமும், சனி 19 வருஷமும். இது வரைக்கும் நமக்கு நல்ல லக்னங்கள் அமைஞ்சிட்டாங்கன்னா, இந்த தசாபுத்தி பூரா யோக பலன குடுக்குங்க. அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில லக்னங்கள் பாதகத்த குடுக்கும். அந்த பாதகம் குடுக்குற லக்னத்த மட்டும் பார்த்துடலாங்க. 1 ரிஷப லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம். இந்த 6 லக்னங்கள் பாதகத்த குடுக்குங்க. அடுத்தடுத்த தசாபுத்தி காலத்துக்கு இந்த 6 லக்னங்கள் பாதகத்த குடுக்கறனால, முடிஞ்ச வரைக்கும் இந்த லக்னங்கள்ல குழந்தைய பிறக்காம இருக்கிறது சிறப்பு. இல்ல ஆப்பரேஷன் பண்ணாம இருக்கிறது சிறப்பு. சரி, அப்படி ஆப்பரேஷன் பண்ணி எடுத்துட்டா, என்ன பலன்? அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆப்பரேஷன் ஆ பண்ணுனாலும், இந்த லக்கணங்கள்ல அமையாம வேற லக்கணத்துல அமைஞ்சுச்சுன்னா, என்ன மாரி லாபத்த குடுக்கும்? அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்ப இந்த 6 லக்கணத்துல அமையாம பிறக்கிற குழந்தைகள், நல்ல யோக பலத்தோட இருக்கும். அம்மா, அப்பாவுக்கு இடையில சண்டை, பிரச்சனை, பிரிவுல போய் முடியாது. காரணம் இல்லாம வருமான தடையையும் ஏற்படுத்தாது. ஊரு விட்டு, தேசம் விட்டு போக வைக்காது. சங்கடங்கள குடுக்காது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாங்க. இதே இப்ப இந்த லக்கணத்துல குழந்தைகள் பிறந்துருச்சு, சுகப்பிரசவமாகுது, இல்லைன்னா ஆப்பரேஷன் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அம்மா, அப்பாவுக்கு இடையில சண்டை, பிரச்சனை, பிரிவுல போய் முடியும். கடன் நோயையும், வம்பு வழக்கு பிரச்சனையும், தொழில்ல நட்டத்தையும், நிலையில்லா மனசையும், ஒரே ஊர்ல நிரந்தரமா இருக்க முடியாத சூழ்நிலையும், வாடகை வீட்டிலேயே வசிக்க வேண்டிய சூழ்நிலையும், அதெல்லாம் குடுக்கும் அப்பாவுக்கு. குழந்தைக்கு படிப்புல தடை ஏற்படுத்துவாங்க. கல்யாணத்துல ஒரு தடை ஏற்படுத்தலாம். இல்லைன்னா கல்யாண வாழ்க்கையில பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டிய சூழ்நிலை. அது மட்டும் இல்லாம சம்பாத்தியத்திலயும், வருமானத்திலயும் தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இது எல்லாத்தையும் குடுத்துட்டாங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையும் நிம்மதி இல்லாத வாழ்க்கைய குடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பன்னா இந்த 6 லக்னங்கள் கொஞ்சம் ஆகாத லக்னங்களா நம்ம பார்க்கிறோம். சரி, அது மட்டும் இல்லாம, இது ஒரு ஆண் குழந்தையா இருந்தா எப்படி? பெண் குழந்தையா இருந்தா எப்படி? அவங்களோட நோய் நொடி எப்படி? உடல்நல பாதிப்பு எப்படி? அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இது ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொன்னா, சில சமயம் சகோதரனால பிரயோஜனம் இல்ல, இல்லைன்னா சகோதரன் இல்ல. அப்படி சகோதரன் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களும் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு இழுத்து கொண்டே நிறுத்த கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தந்தைக்கு சொத்து வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள கொஞ்சம் குடுப்பாங்க. அம்மாவுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலையும், அம்மானால தான் வீட்ல சண்டை வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுங்க. தந்தை நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரர். வீட்ல அதிகாரம் அம்மா கையில இருக்கக்கூடிய அமைப்பு. அப்பன்னா அம்மா சொன்னத தான் குடும்பத்துல எல்லாரும் கேட்கணும். அப்பன்னா மாமியார், மாமனாருக்கும், அம்மாவுக்கும் கொஞ்சம் சங்கடங்கள் குடுக்கும், பிரச்சனைகள் குடுக்கும். இதனால பிரிவுகள குடுக்கலாம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். தந்தை நல்ல வியாபாரி தான். ரூ. 10 வாங்குனா ரூ. 10 விக்கக்கூடிய தன்மையெல்லாம் குடுக்கும். சூப்பரா இருக்கு. குழந்தை பெண் குழந்தையா இருக்கிறதுனால நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, வேண்டாத கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, விருப்பப்பட்டு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பை குடுக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தந்தை கையில வருமான தடைய குடுக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கோணும். பசுமாடு வீட்ல வளர்த்துனா நல்லது. பசுமாட்டுக்கு தீவனம் குடுத்துட்டு இருந்தா நல்லது. சரிங்களா? ஏன்னா பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. வீட்ல யாரோ ஒருத்தங்களுக்கு ஃபைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, தொழில் அப்படின்னு பார்க்கும்போது நூல், துணி சம்மந்தப்பட்ட தொழிலோ, நல்ல ஒரு ஆசிரியரா இருக்கக்கூடிய தன்மையை எல்லாமே ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஆண் குழந்தை பற்றிய ஜாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனா இருப்பான். பின்னாடி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையோ, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்போ, சரிங்களா? இதெல்லாம் செஞ்சா நல்ல லாபத்த குடுக்கும். நூல், துணி சம்மந்தப்பட்டதும் லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு.
இவனுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். பின்னாடி விருப்பப்பட்டு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இவனுக்கும் உண்டு. தந்தை நல்ல புத்திசாலி, நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரரு, ஒரே நேரத்துல 1000 யோசனையும். தாய்க்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலையும், அரசாங்க உத்தியோகத்த குடுக்கக்கூடியது அருமையா இருக்குங்க. அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, அம்மாவ பொறுத்தளவுக்கு. சரியான கோவக்காரங்க, ரோசக்காரங்க. அம்மா வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். வண்டி வாகனத்துல விபத்த குடுக்கும். இப்போதைக்கு தந்தைக்கும் 12 வயசுக்கு மேல குழந்தைக்கும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நல்லாவே வந்து சேரும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கவனமா வண்டி வாகனத்த ஓட்டிக்கிறது நல்லது. குழந்தை பிறக்கிற நேரம் கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுபபலன்கள் உண்டா? அப்படின்னு கேட்டா, தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி குடுப்பாங்க. சொந்தமா தொழில் தொடங்குறாங்க, குழந்தை பிறக்கிற நேரம் அப்படின்னா அருமையா இருக்கும். ஆனா லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா வந்து சேரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம, இடம் சம்மந்தப்பட்டது வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், இதெல்லாம் கடன் வாங்கி செய்யக்கூடிய யோகம் வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, மேலும் இந்த ஜாதக ரீதியா வேறு தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா, கீழ இருக்க ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பரும் அதுதான். நீங்க அதில கூட மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான தகவல் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறதை சொல்லிக்கிறேன். நன்றி. வணக்கம்.